அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும். புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் துன்பங்கள் அனைத்தும் சூரியனை கண்டு பனி போல் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சூரிய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சுக்கிரனும் கடகத்தில் சூரியனும் புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். ஒருவருக்கு அரசு அதிகார பதவியை தருபவர் சூரியன் தான். சூரியன் பலமாக இருந்தால் பல யோகங்கள் உண்டாகும். தலைமை பதவியும் அதிகாரமும் ஆரோக்கியமும் அமையும். சூரியனால் ஏற்படும் யோகங்களை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசம் அடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையின் பாசம் அபரிமிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மன தைரியம் அதிகரிக்கும். அறிவும் திறமையும் அதிகரிக்கும். எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியத்தை சூரிய பகவான் தருவாரு. சூரியன் ஆத்மகாரகன். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே. ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும். சோர்வாக இருப்பார்கள். கண் பார்வை கோளாறு ஏற்படும். தலைவலி, தலை சுற்றல் ஏற்படும். சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் போது சூரியன் மீன ராசியில் அமர்ந்து கடகத்தில் சந்திரன் இருக்க ராஜராஜேஸ்வர் யோகம் அமைகிறது. அதாவது சிறந்த கற்பனை திறன் மிக்கவர்கள். ராஜ யோகம் அமைப்பு உண்டாகும். அரசு வேலைகள் தேடி வரும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்துடன் திகழ்வார்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான கிரகங்கள். ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும். புத ஆதிபத்திய யோகமும் ராஜ யோகம்தான். கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். செல்வமும் செல்வாக்கும் தேடி வரும். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுவை தவிர செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்கள் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள், வசி யோகத்தில் பிறந்தவர்கள், இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவருக்கும் விரும்புவார்கள். இவர்களுக்கு நல்ல குணமும் தர்ம சிந்தனை உடையவராகவும் இருப்பார்கள். அரசாங்க உயர் பதவி, வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழ்வார்கள். இனிமையான வார்த்தை பேசுவார்கள். ஜாதகத்தில் சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், ராகு, கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருப்பது வேசி யோக அமைப்பு. இந்த யோகம் உள்ளவர்கள் அழகானவர்கள், இனிமையான பேச்சாளர்கள், உணவுக்கு பஞ்சம் இருக்காது, உதவும் குணம் கொண்டவர்கள். 2இல் செவ்வாய் இருப்பது திடமான உடல் அமைப்பு ஏற்படும். 2இல் புதன் இருந்தால் கல்வி, அறிவியல் அதிகரிக்கும். 2இல் குரு வித்தைகள் கூடும். சுக்கிரன் இருந்தால் செல்வம் கூடும். சுகபோக வாழ்வு அமையும். 2இல் சனி இருந்தால் சில திருமணம் நடக்கும். சூரியனுடன் சனி, ராகு, கேது கூட்டணி பெற்று அமைந்திருந்தால் தேசி யோகம் செயல்படாது. அதேபோல் சூரியன் மேசம், சிம்மம், தனுசு ஆகிய ராசிகளில் ஏதேனும் ஒன்றில் இருந்து 12இல் குரு அல்லது செவ்வாய் இருந்தால் சிறப்பான யோக அமைப்பு. அதே போல சூரியன் கடகம், விருச்சகம், மீனத்தில் இருந்து 12இல் புதன், சுக்கிரன், சனி இருப்பது சிறப்பான யோகம். சூரியனுக்கு 12இல் புதன் இருந்தால் உலக புகழ் பெறுவார்கள். செல்வ வளம் கிடைக்கும். 12இல் செவ்வாய் இருந்தால் புத்திரர்கள் அதிகம் உண்டாகும். சூரியனுக்கு 12இல் சனியோடு இணைந்திருந்தால் உடல் ஊனம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சூரியனுக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது அல்லது லக்னத்தில் சூரியன் 2ஆம் வீட்டில் புதன் 11இல் சந்திரன் இருக்க வேண்டும். குரு சந்திரனுக்கு
4, 7, 10ஆம் இடங்களில் இருப்பது பாஸ்கர யோகமாகும். இந்த அமைப்பு உள்ளவர்கள் தைரியசாலிகள், உயர்ந்த அந்தஸ்து கொண்டவர்கள், சகல சாஸ்திரங்களை கரைத்து குடித்த மேதைகள், மேடை பேச்சாளர்கள், செய்யும் தொழிலை சிறப்பாக செய்வார்கள். லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்க சூரியன் உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் இருக்க சந்திரன் குரு 9ஆம் வீட்டில் இருந்தால் இரவி யோகம். ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருப்பவர்களுக்கு 14 வயது முதல் 8 வருடம் சிறப்பான யோகத்தை தரும். சூரியன் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்க 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் சனியுடன் இணைந்திருந்தால் இரவி யோகம் உண்டாகும். இந்த அமைப்பு கொண்ட ஜாதகர் ஜாதிக்கு 15 முதலே இந்த அமைப்பு கொண்ட ஜாதகத்தாருக்கு 15 வயது முதலே சிறப்பான வாழ்க்கை அமையும். தாமரை போன்ற கண்கள், அழகிய உடல் அமைப்பு இருக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். சூரியன் சந்திரன் இணைந்து மிக பெரிய யோகத்தை தருகிறது. ஒளி கிரகங்களான சூரியன் சந்திரன் இணைந்து 1, 5, 9ஆம் இடங்களில் இருந்தால் ராஜ யோகம் ஏற்படும். சந்திரன் அஸ்தமனம் அடையாமல் இருக்க வேண்டும். சந்திரன் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு. ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் இணைவு, கடகத்தில் சூரியன் சந்திரன் இணைவு சிறப்பு. லக்னத்திற்கு 2, 3, 11ஆம் இடங்களில் இணைந்திருப்பது யோகம். அதே போல 4, 7, 10ஆம் வீடுகளில் இணைந்திருப்பது சுமாரான யோகங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில ரிஷபராசினியர்களுக்கு சூரிய பகவானுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதனான சுக்கிரன் இந்த தருணங்கள்ல அவருடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அங்கு புதனோடு இணைகிறாரு. ராசிக்கு 6க்கும் உடையவருமான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் உண்டுங்க. தேவைக்கேற்ற வருமானம் வந்துவிடுங்க. வெளிநாட்டு வாய்ப்புகளும் இப்போது பிரகாசமாக இருக்குதுங்க. சகோதர உறவுகள் சுமூகமாக இல்லத்திற்கு தேவையான பொருட்களை, அதுவும் குறிப்பாக நீங்கள் விரும்பிய ஆடம்பர பொருட்களை வாங்கும் யோகம் உண்டுங்க. என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி வக்ரம் அடைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்க. கர்மாதிபதியான சனி வக்ரம் பெறுகின்ற நேரம் எல்லாவற்றிலும் தாமதங்களும் தடைகளும் சிரமங்கள் ஏற்படுங்க. பெற்றோரினுடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. சில நேரங்கள்ல வரவை விட செலவு அதிகரிக்கும் என்பதால் சிக்கனம் மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. ரிஷபராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பிரதோஷம் அன்று அவசியம் சிவாலயம் சென்று நந்தி அபிஷேகம் தரிசியுங்க. நல்லது நடக்கும். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது.